விக்கி, நான் என் தாத்தாவை பார்க்க டெல்லி போகிறேன். திரும்பி வர 10 days ஆகும். போயிட்டு வரவா? என்ன திவ்யா நீ தாத்தா பார்க்க போகிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற? திவ்யா, ஐ திங்க் நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த படத்தில் நடிக்கூடாதுன்னு சொன்னது நம்ம 2 பேர் நல்லதுக்காக தான். அதுக்கு நீ எல்லாத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? சரி விக்கி, போயிட்டு வரேன். ஓகே, பாய். பாய். திவ்யா, சொல்லு விக்கி. ஐ லவ் யூ. பாய். Divya, don't worry Divya. He will understand you. நான் விக்கி கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். திவ்யா, தேங்க்ஸ் a lot. கிளம்பு, போலாம். அதெல்லாம் வர முடியாது. டேய் போடா, அதான் பொண்ணு கூப்பிடுது இல்லை. ஒரு பொண்ணு கூப்பிட்டு போகாது ஒரே பையன் நீ தாண்டா. நீ போக சொல்வ, அவன் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்து விட்ற மாதிரி ஏதோ ஒன்று செய்வா. அப்புறம் நான் தான் கூட்டு வாங்கிருந்தோம். நான் போக மாட்டேன். அதெல்லாம் இனிமே நான் கொட்ட மாட்டேன். இனிமே நீ இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போ வேணாம். உனக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய சொல்ல மாட்டேன். வா போலாம். அண்ணே போடா. எங்கே போகிறோம்? அண்ணே வேணாண்ணே, நான் இங்கே இருக்கேண்ணே. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை விக்கி, அவங்க எல்லாரும் ஆர்டிஸ்ட். கிராமத்து பக்கம் ஊர் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நீ உங்கள் ஊரை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடு. ஆமாம் பாஸ், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்கள் கூட போயிட்டு வந்தால் மட்டும் போதும். எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆகலைன்னா நானே போயிருப்பேன். சரி போகிறேன். நான் சொன்னேன்ல விக்கி ஹெல்ப் பண்ணுவான்னு. தேங்க்யூ பாஸ். ஒரே ஒரு நிமிஷம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. நான் ஒன்றும் அவனுக்காக ஹெல்ப் பண்ணல, உனக்காக தான் ஹெல்ப் பண்ணேன். நீ அவங்ககிட்ட ஜாகிரதையாரு, அவங்ககிட்ட வண்டிலாம் போகாத. I couldn't make it because of this accident. Okay, you take You care. have a Okay? good trip. Okay. Bye. Bye. நீ சொன்ன மாதிரி அவன் மட்டும் ஒரு வாரத்தில் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நீயும் இது போல் ஃபாரினர்ஸ் கூட போய் தானே இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்ட. விக்கி கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச கற்றுட்டு வருவான். மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடியாரு. Hey, what's your name? Your name. நேம் விக்கி. Vicky? விக்கி. Okay. Hi, Vicky. That girl there, she's your girlfriend? ஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, லவ்ரு. What is she doing? நீ சொல்கிறது ஒன்றும் புரியலங்க. குட்டி பூச்சி நெஞ்சுக்குள்ளே தங்கி ஊறுறா, அவதான் குச்சி மிட்டாய் உச்சி கொட்டி திங்க சொல்லுறா. வட்டி கட்டி காதலிச்சு கொஞ்சம் சொல்லுறா, அவதான் மொச்சப்பல்ல காட்டி என்ன மிஞ்சி கொல்லுறா. தஞ்சாவூரு பொம்மை போல தத்தளிக்கிறேன், நானும் தப்பி தப்பி வார்த்தையத்தான் கொப்புளிக்கிறேன். கட்டி போட்ட யானையாட்டம் முட்டி மோதுறேன், ஏன் கட்டி தங்கம் சொல்லுக்குத்தான் மெட்டு ஓதுறேன். குட்டி பூச்சி நெஞ்சுக்குள்ளே தங்கி ஊறுறா, அவதான் குச்சி மிட்டாய் உச்சி கொட்டி திங்க சொல்லுறா. வட்டி கட்டி காதலிச்சு கொஞ்சம் சொல்லுறா, அவதான் மொச்சப்பல்ல காட்டி என்ன மிஞ்சி கொல்லுறா. ஏன் விக்கி டல்லா இருக்கிற? நீ சொல்லியும் கேட்காம அவன் நடிக்க போயிட்டான்னா? அவங்ககிட்ட கேட்டா நீ வீட்டில் அதான் போயிட்டா. அந்த பொண்ணுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது விக்கி, கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவா. நீ வேணா பாரு. மஞ்ச புள்ள சொல்ல சொல்ல பச்சைக்கால வெல்ல வில்ல மண்டையாட்டி தள்ளி நின்னுச்சே. ஓ சுத்தி சுத்தி ஊரை சுத்தி கெட்டியாத்தான் கயிறும் பூட்டி கொட்டி வச்ச புள்ள மென்னுச்சே.
சொல்லுறா அவதான் மொச்ச பல்ல காட்டி என்ன மிஞ்சி கொல்லுறா கடவுளே காப்பாத்தப்பா மொட்டை அடிக்க ரெடியாரு. ஹே வண்டி வந்துச்சு. Hi Vicky, how was your trip? நைஸ், வெரி நைஸ். Thank you so much, Vicky. 1 minute. ரொம்ப நன்றி. ஏய் காத்தி, இதான் என் ஆளு திவ்யா. ஹாய் திவ்யா, ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். செம்ம ட்ரிப் மச்சி. உங்களாம் தமிழ்ல பேசுறதுலயும் எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. சரி நல்லா போய் ரெஸ்ட் ஓகே எடுங்க. விக்கி, குட் நைட். Bye. அப்புறம் பார்க்கலாம். பை. நல்லா பண்ணுங்க. இவன் லூஸ் மாஸ் வச்சிருக்கான். அவன் கேளு. திவ்யா என்ன கோமாகறியா? அவன் ஏதாச்சும் பண்ணானா? என்கிட்ட சொன்னதான் தெரியும். என்னாச்சு திவ்யா? என்னாச்சு? ஓகே சீக்கிரமா ஒரு படம் சைன் பண்ண வைக்க. எனக்கு வேலையே இல்லாம ஒண்ணுமே ஓடலை. உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. 30 வருஷமா சினிமாலே இருந்துட்டோமா, வேற எதையும் கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு பாரு. ஓகே ஒன்ன வாரம் என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது. ஓகே என்கிட்ட சொல்லவே அவன் வந்துட போறான். நான் சொல்லாமே விட்டுட்டேன். அதை விடுவிக்க எனக்கு நீ அது போதும். இந்த வருஷம் நம்ம 2-3 படம் பண்றோம். ஊர்ல அப்பா பேர்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கட்டுறோம். எடுத்து பேசி வைக்க. ஹலோ யாரு? கையில சுட்டதை நெத்தியில வச்சு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒழுங்கா கேட்ட பணம் தரையா இல்லையா? டேய் யாரா நீ? உனக்கு எதுக்குடா பணம் கொடுக்கணும்? வெயிட் போன் இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். அப்புறம் உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். டேய் உன்னால ஆனத போறா. என்னடா பண்ணுவ? பரதேசி. சரி கிளம்புறேன். விக்கி நீ எங்கேயாவது போகணுன்னா தனியாக போகாத, என்னையும் கூப்பிடு, நானும் வரேன். என்ன அது அண்ணே உனக்கு இன்னைக்கு ஃபாரின் கேர்ள்ஸ் வாங்கி கொடுத்தா ஃபாரின் சரக்கு. கேந்திரண்ணே ரீல் மாத்திரண்ணே. என்ன கேந்திரண்ணே ரீல் மாத்திட்டேண்ணே.
கேஷ் ரெடியா? துரன் எங்க? கேஷ் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் இருக்கு. முதல்ல துரன் எங்கன்னு சொல்லு. அங்க பார். முதல்ல கேஷ் கொடு. நான் அங்கேயே போய் கொடுத்துக்கிறேன். ஷிட். சார்ஜ். சார்ஜ். Go, go, go. Go fast. சேர்ந்துட்டியா? ஆமா, நல்லா தூக்கிட்டேன் போல இருக்கு. சரி வா, ஒரு 5 நிமிஷம் தான், பார்த்துட்டு போயிடலாம். என்னாச்சு விக்கி? சாரிண்ணே. அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் நான் இருந்தா? அதான் ஒன்றும் ஆகலைல்ல, நீ இருக்கும்போது எதுவும் ஆகாது விக்கி. வாப்பலாம். வேணாண்ணே, போதும். இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்லேயே இருங்க. வைத்திய மாதிரி விளையாட்டு இருக்காத. நீ வா, வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போயிடலாம். நான் வந்துடுறேன். போதும்ண்ணே, எனக்காக நீங்கள் உழைச்சது போதும்ண்ணே. அம்மா அப்பா போனதுல நீங்கள் எனக்காக தானே வாழறீங்க. உங்கள் குடும்பத்தில் மறந்துட்டீங்கண்ணே. இனிமேலாவது நீங்கள் அவங்க கூட இருங்க, அவங்களுக்காக வாழுங்க. முட்டாளாட்டம் பேசாத. நம்ம வீட்டுக்கெல்லாம் போவேனா? வா, சென்னைக்கே போகலாம். சென்னைக்கு போகிறோம், ஒரு படம் சைன் பண்ணுறோம். ஷூட்டிங்கே போகாமல் இப்படியே இருந்தால் தான் ஏதாச்சும் தோணிட்டே இருக்கும். ஓகே, வேணடா, என்னை விட்டு போயிடுறா. டேய், இனிமேல் சினிமா பற்றியே பேசலடா. டேய் வரேண்ணே. டேய் விக்கி, போவாதடா. டேய், வீட்டுக்காவது வந்துட்டு போடா. டேய்